சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை யாத்திரையில் இருமுடி சுமந்த முதல் மனிதர் யார் தெரியுமா? அவர் யாரும் இல்லை, மணிகண்டன், நம் சுவாமி ஐயப்பனே. பந்தள நாட்டின் இளவரசனாக வளர்ந்த மணிகண்டன் தன் அவதார நோக்கமான மகிஷி வதத்தை நிறைவேற்ற சபரிமலை காட்டுக்கு புறப்பட்டார். அவர் புறப்படும் நேரத்தில் அன்பும் பாசமும் கலந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் பூஜைக்கு தேவையான பொருட்கள், புனித யாத்திரைக்கு வேண்டிய பண்டார பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு இருமுடி பெட்டியாக கட்டி கொடுத்தார். அந்த முதல் இருமுடி ஒரு பொருட்களின் தொகுப்பு மட்டுமில்லை, தந்தை தனது தெய்வீக மகனுக்கு அளித்த ஆசீர்வாதமும் அர்ப்பணிப்பும் ஆன்மீக பொறுப்பும். மகிஷி வதம் முடிந்த பின் இந்த தலம் இனி பக்தர்களின் தரிசன பீடமாக இருக்க வேண்டும் என்று மணிகண்டனை அறிவித்தார். அவனே முதலில் சுமந்த அந்த இருமுடிதான் இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் பின்பற்றும் புனித சபரிமலை யாத்திரையின் அடித்தளமாகியுள்ளது. சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமிமார்களே, நீங்கள் சுமந்து செல்லும் இருமுடியின் முன்முடி பின்முடி என்ன அர்த்தம் தெரியுமா? அது குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சாமியே சரணம் என்று கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா.